வணக்கம். முதன்மைச் செய்திகள் 30 பார்க்கலாம். சென்னையில் இரண்டாவது நாளாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சில தினங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் சென்னையில் இரண்டாவது நாளாக மழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, நுங்கம்பாக்கம், வேளச்சேரி, அடையாறு, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கத்திரி வெயில் முடிவடைந்த நிலையிலும் தமிழகத்தின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இயல்பை விட 4 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆர்.என். ரவி விமர்சித்ததற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் எண் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு சுமார் 1,50,000 இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டுக்கான கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் இணையம் வழியாக ஜூலை 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேர 2,29,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,87,000 பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனை www.tneaonline.org மற்றும் tndte.gov.in என்ற இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனைக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துணை போவதாகவும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்றதாக திமுக நிர்வாகி மரூர் ராஜா செஞ்சியில் சட்டவிரோத மதுக்கூடம் நடத்தியதாக 4 திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் சட்டவிரோத மதுக்கூடம் நடத்துபவர்களுக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மதுக்கூடங்கள் மட்டுமின்றி டாஸ்மாக் கடைகளிலும் சட்டவிரோத மதுபானங்கள் விற்கப்படுகிறதா என்பதை காவல்துறை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் தொழிற்சாலையில் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டதாக வெளியான தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1.5 மாதங்களாக அங்கு பணியாற்றி வந்த சிறார்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊதிய பாக்கியை வழங்க கோரி சிறார்கள் உள்பட ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் இந்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிஷா ரயில் விபத்தில் 278 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த சில நாட்களாக விபத்து பகுதியில் தங்கியிருந்து மீட்பு மற்றும் ரயில் பாதை சீரமைப்பு பணிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கவனித்து வந்தார். தற்போது அவர் டெல்லி திரும்பியுள்ள நிலையில் நாடெங்கும் ரயில்வே பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளார். இதற்காக அனைத்து மண்டல பொது மேலாளர்களுடன் காணொலி முறையில் அமைச்சர் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிக்னல் மற்றும் தொலைத்தொடர்பு அடிப்படையிலான பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்வது குறித்தும் அதிகாரிகளுடன் அமைச்சர் பேச உள்ளதாக தெரிகிறது. ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் இணைத்தது மிகப்பெரிய தவறு என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வீரப்ப மொய்லி விமர்சித்துள்ளார். ரயில்வேக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புல்லட் ரயில்களை விட முயற்சி செய்யும் மத்திய அரசு அடிப்படையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த தவறிவிட்டதாகவும் மொய்லி குற்றம் சாட்டியுள்ளார். ரயில்வே துறையின் வளர்ச்சிக்காக கூடுதல் தொகையை அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் சிக்னல் பெட்டி சேதப்படுத்தப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிக்னல் விளக்குகளில் திடீரென்று அதிர்வு ஏற்பட்டதால் சிக்னல் பெட்டி இருந்த இடத்திற்கு ரயில்வே காவல்துறையினர் விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சிக்னல் பெட்டி சேதப்படுத்தப்பட்டிருந்ததை அடுத்து அதன் அருகே இருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். ஆனால் அவருக்கு அதில் தொடர்பில்லை என்று தெரிந்தது. இருப்பினும் சதிவேலை ஏதாவது இருக்குமா என ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் கோட்ட ரயில்வே ஆணையர் சௌரவ் திருப்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடக மாநிலம் நாகர்கோல் வனப்பகுதியில் செந்நாயை புலி துரத்த அந்த புலியை யானை துரத்தும் காட்சியை சமூக வலைதளங்களில் சுற்றுலா பயணிகள் பகிர்ந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை வாகனங்கள் மூலம் வனத்திற்குள் வனத்துறையினர் சஃபாரி அழைத்து செல்கின்றனர். அப்படி அழைத்து செல்லப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த வனவிலங்குகள் துரத்தல் காட்சியை பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து துறை கூடுதல் தலைமை செயலாளராக உள்ள பனீந்திர ரெட்டிக்கு கூடுதல் பொறுப்பாக இயற்கை வளங்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ஆணையராக சண்முக சுந்தரம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் இயக்குநராக நிர்மல்ராஜ்,
சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் முன்னேற்றத்துறையின் ஆணையராக ஜெயகாந்தன், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இயக்குநராக ரத்னா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை மாநகராட்சி ஆணையராக பிரவீன்குமார், சேலம் மாநகராட்சி ஆணையராக பாலச்சந்தர், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய மேலாண் இயக்குநராக சிம்ரன்ஜித் சிங் கலோன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் பயின்ற 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சுமார் 10க்கும் இலங்கையில் இருந்து தங்கத்தை கடத்தி வந்த கும்பல் ஒன்று பைகளை கடலில் வீசி சென்றுள்ளது. முதற்கட்ட தேடுதலில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடலில் வீசப்பட்ட தங்கத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறது.
நடத்தினர். இந்த நிலையில் மணிப்பூரில் அமைதியை பராமரிக்கும் வகையில் இணையதள சேவை முடக்கம் வரும் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 1 மாதத்திற்கும் மேலாக இரு தரப்புகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதலில் 98 பேர்